வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கொடைக்கானல் டூரை பற்றி பேச போகிறோம். கரெக்டாக கொடைக்கானலுக்காக ட்ரெயினில் ஏறிக்கு வந்தாச்சு. பொள்ளாச்சி தாண்டி போயிட்டுருக்குது ட்ரெயின். எங்கே பார்த்தாலும் காத்தாடி, மின்சாரம் தயாரிக்கிற காத்தாடி தான் தெரியுது. மழை இல்லாமல் மண்ணெல்லாம் பாருங்கள், எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. எந்த பச்சையும் காணும். செம்மண். அங்கங்கே தென்னந்தோப்புக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. ரொம்ப தூரம் வரைக்கும் எங்கே பார்த்தாலும் காத்தாடி, மின்சாரம் தயாரிக்கிற காத்தாடி தான். மழையே இல்லை, எல்லாம் வறண்டு கிடக்கிறது. பாருங்க, தென்னந்தோப்புக்கு தான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பச்சையாக தெரியுது. பழனி போக வரைக்கும் அதுதான் நினைக்கிறேன். பழனி வந்தாச்சு. பழனியில் நாங்கள் இன்றைக்கி இங்கே தங்க போகிறோம். ரூம் எடுத்து தங்கிட்டு காலையில் நேரமே 6 மணிக்கு கொடைக்கானல் பஸ் ஏறி கொடைக்கானல் மேலே போய்கிட்டு இருக்கிறோம். இதுதான் கொடைக்கானல் வியூ. அங்கே ஒரு டேம் தெரியுது பாருங்க. நாங்கள் கொடைக்கானல் ரூம் எடுத்தாச்சு. இதுதான் நாங்கள் எடுத்த ரூம். நல்ல ரூம், நல்லா இருக்குங்க. 2 டபுள் பெட்டு, நல்ல வியூ பாயிண்ட் உள்ள ரூம் இது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வாடகையும் அதிகம் கிடையாது. 2500 தான். வட்டக்கானல் அப்படிங்கிற ஒரு இடத்துல எடுத்தோம். சன்ரைஸ் வரும் காலையில் 6 மணிக்கு. இதே சன்ரைஸ் இருந்தாலும் மேகமூட்டமாக இருக்கிறதுனால நல்லா சன்ரைஸு தெரியல. ஆனால் நல்ல வியூ பாயிண்ட்டு தான். மேகம் அதிகம் இருக்கிறதுனால மறைச்சிக்கிச்சு. மலைகள் எல்லாம் பனி பெய்யறதுனால அந்த மலைகளெல்லாம் நல்லா தெரிய மாட்டேங்குது. ஓரளவுக்கு தான் தெரியுது. சன்ரைஸ் நல்லா காற்று அடிக்குது. சன்ரைஸ் வியூ பாயிண்ட் பாருங்க. அங்கே ரொம்ப லாங்கில் மலைகள்லாம் தெரியுது பாருங்க. இதே நாங்கள் இருந்த ரூம் பால்கனி. நல்லா காற்று அடிக்குது. காலையில் நல்ல குளிரும் இருக்குது. சன்ரைஸ் ஓரளவுக்கு இப்போ சூரியன் நல்லா மேலே வந்துருச்சு. சன்ரைஸ் பார்த்த உடனே நாங்கள் போனது கோக்கர்ஸ் வால்க். நல்ல வியூ பாயிண்ட், அருமையான வியூ பாயிண்ட் பாருங்கள். மேகமெல்லாம் எப்படி தெரியுது. நல்ல பனிமூட்டம், எங்கே பார்த்தாலும் பனிமூட்டம், நல்ல குளிர். அடுத்தது பைன் ஃபாரஸ்ட்டு. குரங்குக்கிட்ட பார்த்து இருங்க, எல்லாம் கையிலேருந்து எல்லாம் பிடுங்கிட்டு போயிடும். காரில் எது போனீங்கன்னா கிளாஸ் எல்லாம் ஃபுல்லாக ஏற்றி விட்ருங்க. இல்லைன்னா உள்ளே போய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடி போயிடும். கடிக்கிறதுக்கும் வரும் குரங்குகளை. பார்த்து இருக்கணும். இந்த இடத்துல குரங்குகளோட அட்டொழியும் இங்கே அதிகம். ஏகப்பட்ட குரங்குகள் இங்கே இருக்குது. பழனி ஹில் வியூ பாயிண்ட்டு. பழனி ஹில் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பழனி மலை பார்க்கவே முடியறதில்லை. எவ்வளோக்கு நாங்களும் ஜூம் பண்ணி பார்த்தும் பழனி மலை தெரியவே இல்லை. ஒரு ஏமாத்துறாங்களோன்னு ஒரு சந்தேகம், சும்மா ஓட்டு. ஆனால் நல்லா வியூ பாயிண்ட், நல்லா பச்சையாக இருக்குது. இந்த இடத்துல மலையெல்லாம் பார்க்கும்போது பழனி மலை தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுவும் தெரியுது. யாருமே பழனி மலை பார்த்ததா சொல்லலை. அங்கே தெரியும் மகாலட்சுமி கோயில் ஓரமாக. அந்த மலைக்கு ரொம்ப தூரத்தில் தெரியுதுங்கிறாங்க. ஆனால் யாருக்குமே தெரியல பழனி மலை. ஆனால் நல்ல வியூ பாயிண்ட்டு. பழனி மலை தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நேரம் யாராச்சும் பார்த்தவங்க இருந்தாங்கன்னா. அடுத்தது பாருங்கள், எவ்வளோ ஜூம் பண்ணி பார்த்து எங்களுக்கு கிடைக்கல. பழனி மலையே தெரியல. எவ்வளவோ ஜூம் பண்ணி பார்த்தோம். எல்லாம் பனிமூட்டம் அதுதான் தெரியுது. காற்றும் அடிக்குது நல்லா. மழை இல்லாதனால சில இடத்துங்களெல்லாம் வறண்டு போய் தான் கிடக்குது. அடுத்தது
பூம்பாறை வில்லேஜ். அது இதெல்லாம் பூமியில் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நாங்கள் போனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் வறண்டு போய் காஞ்சி போய் எந்த பச்சைப்பும் கிடையாது. எல்லாம் மண்ணெல்லாம் காஞ்சி போய் தான் கிடக்குது. பயங்கர வறட்சி, வெயிலாக பயங்கரமான வெயில், சமாளிக்க முடியாத வெயில். கார் விட்டு கீழே இறங்க முடியல, அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. இதெல்லாம் பூமியின் சொர்க்கம்னு சொல்லுவாங்க பூம்பாறை கிராமத்தை. அவ்வளவு பச்சையாக இருக்குது, பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அது மன்னவனூர், அதுவும் ஒரு வில்லேஜ். இதுவும் பூமியில் சொர்க்கம் தான் சொல்லுவாங்க கொடைக்கானலில். ஆனால் அதுவும் மழையே இல்லாதனால எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. ஏதோ மரங்க தான் கொஞ்சம் பச்சையாக நிற்கிது, மற்றபடிக்கெல்லாம் எல்லாம் வறட்சி தான். அதில் அடுத்து ஒரு லேக்கு மன்னவனூர். அவர் மண் தான் தெரியும் இந்த இடத்துல. இல்லை எவ்வளோ மழை காலத்தில் போனீங்கன்னா பச்சையாக இருக்கும், புல் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம கிராமத்து சைடு இருந்த மண் மாதிரி இது வேறு எந்த ஒரு பசுமைங்கிறதே கிடையாது. இந்த இடத்துல குதிரை சவாரியும் பண்ணலாம். ஒரு எவ்வளோ நேரத்துக்கு இரநூறுவா வாங்குகிறாங்க. அந்த பக்கம் ஒரு ட்ரிப்பு, இந்த பக்கம் ஒரு ட்ரிப்பாட்டு தெரியுது. 200 வாங்குகிறாங்க. அந்த லேக்கில் தண்ணி சும்மா கொஞ்சம் தான் கிடக்குது. இது மன்னவனூர் லேக். போட்டு பாருங்க, சின்ன அந்த பிளாஸ்டிக் ஃபைபர் இது மாதிரி வச்சு அதில் 4 ஆள் உட்கார வச்சு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போட்டில் உள்ளே போகலாம். அதுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க. பாருங்க, இதுலேயுமே லேக்லேயே தண்ணி கம்மியாக தான் இருக்குது. வறட்சியான காலம் போனது, எந்த பசுமையும் கிடையாது. நல்ல வெயில். கொடைக்கானல் சிட்டிக்குள்ளே மட்டும்தான் குளிர். அவுட்டில் 4 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டிங்கன்னா எந்த வெயில், நம்ம ஊர் கிராம சைடு மாதிரி தான் வெயில் அடிக்குது. இந்த மாதிரி ஒரு இதில் தான் கொண்டு வாங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான். குதிரை சவாரி இருக்குது, யார் வேணாலும் போகலாம். இது பார்க்கு, கொடைக்கானல் சிட்டிக்குள்ளே இருக்கிற பிரையான் பார்க்கு. அவ்வளோக்கா கூட்டமும் கிடையாது. இதெல்லாம் இந்த பார்க்கில் இருக்கிற ஒரு காட்சிகள். முட்டைக்கோஸ் மாதிரி ஒரு பூச்செடி. இது முட்டைக்கோஸ் இல்லை, முட்டைக்கோஸ் மாதிரி ஒரு பூ இருக்கிற செடி. நல்லா அழகாக இருக்குது. இந்த இதை பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. பல கலர்லேயும் இருக்குது இந்த செடி. இந்த பார்க்கிலே பார்க்குறதுக்கு இது ஒன்று தான்
கொஞ்சம் ரம்மியமாக இருக்குது, கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பார்க்லேயே கூட்டம் இல்லை 4 மணி நேரத்தில். இதோட கொடைக்கானல் ட்ரிப்பு முடிஞ்சுது. நாங்கள் எதிர்பார்த்து போன அளவுக்கு ஒரு பசுமை கொடைக்கானல் சிட்டியை விட்டு அந்த பக்கம் போனப்போ எங்கேயுமே பார்க்க முடியல. கொஞ்சம் மகிழ்ச்சி இல்லாமல் தான் இருந்தது. கொடைக்கானல் சிட்டிக்குள்ளே நல்லாயிருக்கு. அவுட்ரு நாங்கள் டூர் பேக்கேஜ், வில்லேஜ் டூர் பேக்கேஜ் எடுத்ததில் கொஞ்சம் இந்த வறட்சி தான், மழையே இல்லாமல் வறட்சி தான் இல்லாமல். அதனால் அடுத்த ஒரு நல்ல ஒரு டூரில் பார்ப்போம்.